பரிதாரத்தை பூசிக்கொள்ள கோவிந்த் சென்றவர் புரியவில்லை. ஆமாங்க, யாருமே சந்தோஷமா எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆமா, நீ என்ன பண்ண ஏது பண்ணுவேன்னு தெரியல. புதுசா வந்த மருமகளுக்கு நோய் பிடிச்சு போச்சு. அந்த பெண்ணை என்னிடம் காமித்தாள். என் இசைக்கு இணங்க உரைத்தேன், மறுத்தாள். ஆகையால் உலகத்திலே 4448 வியாதியில் கொடிய வியாதி குஷ்டம் பிடிக்க வேண்டும். ஐயோ, மன்னர் மகாராணி புள்ள எல்லாரும் அடிச்சு தெத்துட்டாங்க. வெளியே போயிடுச்சு, எங்க போயிடுச்சு பாவம். இளவரசர் 5 நடக்கிறாரு. என்னுடைய திட்டம் ஒவ்வொன்றாக ஈடேறிக் கொண்டே வருகிறது. சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்த கட்டத்தை செய்ய வேண்டாம். சொல்லுங்க. என் அருகாமையில் வா. சரி, எப்படி அருள்மனை என்னென்ன நடந்துடுச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சந்தோஷமா இருக்கிறேன். இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. நல்லா அரிசி வேலை சாப்பாடு துன்றத்தில இரு. நீங்க அரண்மனையில என்ன நடு ஏது நான் பாடக்காய் எங்க சுத்திக்கிறீங்க? எங்க சுத்திக்கிறா? என்னடா மூஞ்ச காட்டுற? மூஞ்ச காட்டாத வச்சா காட்டுவாங்க. என்ன பாத்துறீங்க? என்ன நடக்குது அரண்மனையில? என்ன தெரியுமா? என்ன நடக்குது? புதுசா கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு. அது நோய் பூச்சி போச்சு. ஐயோ, அச்சி தேச்சி விடுவாங்க. எங்க அப்புறம் என்ன அப்புறம் எல்லாம் ஆயுது நடக்கிறாங்க அரண்மனையில. மன்னர் மகாராணி இளவரசி எல்லாம் ஆயுது நடக்கிறாங்க. எல்லாம் செத்து போன பாம்பு மேரிக்கிறாங்க. ஆமா ஆமா, எவன் கட்சான் உதல்ல ரத்தம் விட்டா? ரத்தம் லிப்ஸ்டி கொஞ்சம் ஓவரா போட்டுட்டா. ஓய்வுது இப்படி ஓய்வுது அப்படியே தடவிட்டா. அடி பாய், ஐயோ நகராப்பா. லிப்ஸ்டிக்கே நகராப்பா. அது என்ன லிப்ஸ்டிக் தெரியுமா? ஸ்வீட் லிப்ஸ்டிக். எங்கிட்ட கூட உனக்கு தடவிட்டா அருமையா இருக்கும். லிப்ஸ்டிக்மா அமெரிக்கால இருந்து வந்து கலந்து எப்படி வரும்? அப்படியே ஒயிட்னா வெளியே வந்து நிற்கும். போடுது இங்க என்ன தெரியாது. ஆயுதம் கிடக்குறேன். அந்த மந்திராயுது போய் சொன்னதெல்லாம் நந்துச்சுன்னு அவன் தான் சாபமே கொடுத்தானா. ஓ மை காட், காட்டுதான். சரி, அடுத்து உனக்கு வேற பெரிய வேலை கொடுத்துக்கிறாரு. என்ன வேலை? என்ன வேலைன்னு சொன்னா நீ அதிர்ந்து போடுவ. என்ன காதை காட்டு. ஏய், திரும்பமா இது மாதிரியா? நான் எதுவுமே சொல்லி தாலி எத்தனாங்க நான் நடிக்கிறேன் கொஞ்சம். அம்மா நான் சொன்னேன், அவர் சொல்லிட்டாரு. இப்போ இந்த நாடு நம்ம கைக்கு டக்குன்னு வரணும்னா இளவரசர் உன் கைக்குள்ள வரணும். என் கை எப்படி இந்த கையில இல்லம்மா, உன் மயக்கத்துல இருக்கணும். என் மழையில சிக்க வைக்கணும். அதேதான். வலை வச்சுக்கிறியா? என்ன மீன் பிடிக்கிறா? அந்த வலை இல்லடா, வராலே பிடிப்பியா? அன்னைக்கு பாத்தி அந்த வலை. அதுவா? உன் கைவசம் வரணுமா? சரி சரி, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னா சரக்கு வச்சிருக்கேன். சரக்கு கொடுத்தா நாலு போதிலே இருப்பானா? போது தெரிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் சேர கொடுத்தா இதே வேலை காசிக்கு நறுப்பணியா? இதை பண்ணலாமா? எதா? அப்ப அதை பண்ணா எதை யாருக்கு தெரியும்? ஏய், அது இல்ல. எங்க நாட்டுல மயிலா ரெடி பண்ணுவாங்க. மையா? ஆமா. ஏமா அந்த கறி காய்ச்சிட்டு ஈச்சிட்டு தருவாங்க. அந்த மயிலடா செத்து போயிட்டாங்கன்னா தலைச்ச முள்ள மண்டை ஓட்டுல மயிர் ரெடி பண்ணுவாங்க எங்க பக்கத்துல. அடிப்பாய், நீ சூனிகாரியா? சூனிகாரெல்லாம் இல்ல. இப்ப கூட உனக்கு சாப்பாட்டுல வெஸ்த கலப்பேன். நீ என் கூடவே இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவேன். கலக்காதம்மா. நல்லா சாப்பிட்டு வெயிறு ஃபுல்லா பேதி ஆக மாட்டேங்குது. அதுக்கு எதனா கலந்து கூட ஆயிங்க நடக்கட்டும். அதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படியா? சரி, பரவாயில்ல. இப்ப அவரை மயக்கணும்னா அஞ்சன மயின்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ சரக்கு கொடு, நான் மயக்கத்தில் சொல்லி எப்படின்னா தடவுறேன். மை எப்படி எடுப்பேன் நானா? மைய எப்படின்னா நான் எடுத்து தடவுறேன். உங்க அந்த கதை என் பேக்கில் இருக்குது. உனக்கு பேக்கடா? ஆமா, இதுதான் பேக்கா. என்ன பேக் பார்த்து பழக்கம் உனக்கு? என்ன பண்ணு? காடி இந்த பார்க்கதான் செய்வாங்க. அந்த பேக் இல்லைங்க, பையன் தான் சொல்லணும். அவ்வளவுதானே. உன் பையலுக்கு இது நான் எடுத்துன்னு வரவா? வாக்கமா ஒரு ஏழை பொண்ணு கூட பார்க்காத கல்யாணம் பண்ணாரு. அந்த
பொண்ணு ஏமாத்திச்சுமா. வாழ்க்கை எப்படி அது எங்கேயோ நோய் வாங்கிட்டு வந்து பாவங்க வந்து நோய் பிடிச்சி போயிடுச்சு. ஏழை பொண்ணுக்காக வாழ்க்கை கொடுக்கணும் நீங்க நினைச்சீங்க, உங்க வாழ்க்கைய அழிச்சிட்டு போயிட்டு வந்து பாவி. மனுஷன் நொந்துக்கிறார், மனசு கெட்டு போச்சு. எதுனாலும் ஓப்பனா சொல்லிடுங்க. ஓப்பனா அவர் சொன்னா நீ தாங்க மாட்டே. ஏன் என்ன இல்ல அவர் பெரிய இடமா ஓப்பனானா என்ன ஓப்பன்றா, மனசுல இருக்கிறது வெளிப்படையா பேசுறது. அம்மா சொன்ன நீ அப்படி சொல்ல ஓப்பனானா அவுத்து போட்டு சொல்றது சொல்ற. சரி பரவாயில்லமா, மனசு துக்கத்துல இருக்கு. ஆமா மனசு கெட்டு இருக்க வேண்டாம். புண்ணாகி விட்டது என்னுடைய மனம். ஐயோ மனசு பொண்ணா இருக்குதா? ஏங்க அதுக்கு மருந்து தரதாங்க நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, மனநோய்க்கு மருந்து. எப்பவுமே ஒருத்தன் கஷ்டம்னாக்க அங்கதான் போவான். அருமா இருக்கும். நீ சாப்பிட்டீங்கன்னா மனசே எதுவும் வராது. மனநோய்க்கு மருந்து இருக்குது. ஆமாங்க, அப்பேற்பட்ட மருந்து எங்க இருக்கு? ப்ராப்ளம் வராது. அம்மா குடுமா பாவம். ஆமா நான் வச்சிருக்கேன். அது பாரு, அது பாரு, இடுப்புல இடுப்பு. ஆமா ஆமா பச்சா. ஐயோ ஐயோ ஐயோ, ரோடு போற மிஷின் மாதிரி மருந்து ஆடுங்க. இடுப்புல இருக்குது. இதுவா? இதுதாங்க. இது பேர் என்ன? அது வேறுங்க, நாடு சார்ந்து சூப்பரா இருக்கும். மருந்து டானிக்கு மாரி. அது சாப்பிட்டா மனசுலாம் நோயெல்லாம் போயிடும். எந்த சந்தோஷம், கவலையும் இருக்காது. எந்த கவலையும் இருக்காது. ஜாலியா இருப்ப நீ. எதையுமே நினைக்க மாட்டீங்க நீங்க. ஆமா, அது இருக்கிற இடம் பாரு, இடம் பாரு, உலகம். இது போல மருந்து தான் இப்ப தேவை. வரனே பார்த்து தூங்குவான். அது போல இடத்துல ஏன் என்ன அப்படியே குது சூப்பரா இருக்கு. சரி கொடுங்க. இப்பவே சாப்பிட்டீங்களா? குடுமா இப்ப சாப்பிட எப்ப சாப்பிடுவாங்க? ஏம்மா அப்படியே கச்சி ஈச்சிப்பா எடுக்க முடியலங்க. உனக்கு இல்ல அது ஒரு ஆர்வம் தான். ஆர்வம். ஐயோ நமக்கு இது போல எடுத்து கிடைக்க மாட்டேங்குது. எடுத்து கொடுங்க. எடுக்க முடியல, மாட்டிக்கிச்சு. ஆமா மாட்டிக்கிச்சான். எடு எடு. எப்படி கொடுங்க? நான் கொடுக்குறேன். மார்கழி மாசம் இப்பதான் போகுது, அதனால மாட்டிங்க. மார்கழி மாசம் மாட்டிக்கிச்சான். தொடப்ப கட்ட கை பிறந்துச்சு. போ குடிப்பா. கூப்பிடுறது ஒரு வித்தியாசம். அப்படித்தான் இருக்கும். இது அந்த மாதிரி கூப்பிட்டு கொடுத்தாதான் அது ஒர்க் ஆகும். அப்படியா? ஆமா சாப்பிடுப்பா சாப்பிடு. என்னங்க அது அப்படித்தாங்க இருக்கா. அங்க தொட்டி நக்கிக்க. அங்க தொட்டி எவ்வளவு பெரிய இடங்குது. தொட்டி நக்கு. பறக்கத்தா பறக்கத்தா. ஐயோ 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 ஐயோ. அந்த உச்சில அவ்வளோதான் விடு, தடவி விட்டோம் விடு. கால அவள் தான் நல்லா இருக்கா? சாப்பிடுங்க நீங்களே. கை தடவி விட்டான். யாருன்னா உட்காருமா, என்ன வச்சு பண்ணுமா சொல்லுங்க. வாங்க இலவசமா தரேன். அவர் ஏற்கனவே அவன் பேட்டி கொஞ்சம் அடக்கி விட்டு தண்ணி அங்க போகுது. என்னங்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. அதான் தடவி விட்டுணும். அவள் தான். இனிமே அவன் பக்கம் தான் திங்க கிடப்பான். இன்னும் கொஞ்சம் வேணுமா? அவனுங்க போதும். அது இதெல்லாம் தெரியும். மாமா 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 வேணுமா? ஆமா அண்ணாங்க வண்டி நின்னு போச்சு. குடிமா கணே குடிமா கணே. குச்சி ஜம்மு படிக்க ஏத்துக்குவான். அந்த இளநீர் மூடு. பெட்டு போடுவேன்.
அப்பா, ஏதோ ஒண்ணு மைக்கு ஆச்சு. இதை போய் அந்த ஆளுகிட்ட சொல்லி ஆகணும். இல்லைன்னா தூங்க மாட்டான்.